நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்கா. ஏய், ஹாஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா வெளியே. இன்னும் என்னடா பண்ணுறாங்க? ஏதோ பெரிய எலெக்ஷன் மாதிரிடா சீன் போடுறாங்க. டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் தானடா இது. இந்நேரம் முடிச்சிருக்கலாமே. இன்னும் என்னடா பண்ணுறாங்க? வெளில நிற்க ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு வேறு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏய் ரெடா, ஏதாவது டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, பண்ணிட்டு வெளில வருவாங்க. வெயிட் பண்ணுவோம். டேய் வினய், ஜெயிக்க போகிறது நாங்கள் தான். நீங்கள் ஏன்டா இவ்வளோ அவசரப்படுறீங்க? அது ஒன்றும் இல்லைடா பிரியங், நம்ம ஜெயிச்சிருவோம்ல. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து அழுதுட்டு அப்புறம் அவங்களாம் சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு போய் எப்படியும் லேட் ஆகும்ல. அதனால தான் சீக்கிரம் ரிசல்ட் வந்துச்சுன்னா அதை எழுதிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. ஓ அப்படியா? அப்பனா கரெக்டு தான்டா. அவனுங்க தான் வெயிட் பண்ணணும். நம்ம எப்படியும் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்ட்டி பண்ண வெளில போயிடுவோம். அழுதுட்டு அவனுங்க தானே இப்போ கஷ்டப்பட போகிறானுங்க. அப்போ அவனுங்க தான்டா எதிர்பார்க்கணும். நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்டா. ஓய் என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க? என்ன நீங்க ஜெயிக்க போறேன்னு ரொம்ப மமதியில தெரியுறீங்க. ஒண்ணுமே பண்ணல. எப்படா ஜெயிக்க முடியும்? ஃப்ராட் பண்ணா மட்டும்தான்டா ஜெயிக்க முடியும். அதுக்கும் இங்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஏன்டா அந்த கான்ஃபிடென்ட்? அது ஒண்ணும் இல்லடா வினய், உண்மையிலதான் அவங்க ஜெயிக்க போறது கிடையாது, நம்ம தான் ஜெயிக்க போறோம். சரி சும்மா அப்படி பேசிட்டாதான் உங்க மனசா தேத்திக்கிட்டு விட்டுனா நீ ஏன்டா ஒருத்தா குலைக்கிறனா குலைச்சிட்டே இருக்கட்டும். நம்ம பாட்டுக்கு சைலண்டா இருப்போம். சைலண்டா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்டா. கரெக்ட் கமலி. கரெக்டா பாயிண்ட பிடிச்ச பத்தியா? அவனுங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு சைலண்டா வின் பண்ணிடலாம் கமலி. கரெக்ட் கமலி. டேய் ரொம்ப பேசாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் யார் வின் பண்ண போறாங்கன்னு. அதுக்கப்புறம் அழுகிறதுக்கு உங்களுக்குலாம் கட்சிப் தேவைன்னா சொல்லுங்க, எங்ககிட்ட இருக்க 4 பேர்ட்ட தரோம். தொடச்சிட்டு போங்க எல்லாரும், ஓகேவா? ஏம்மா ஸ்ரேயா, கான்ஃபிடென்ட் இருக்கலாமா? இது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குமா? சரி கொஞ்சம் பார்த்து பேசு. என்ன கர்ச்சீஃப் எங்களுக்கு தேவைப்படாது, வேணா உங்களுக்கு தான் தேவைப்படும். வேணா சொல்லுங்க, உங்களுக்கு பத்தாது உங்கள் கண்ணீர் துடிக்க. கண்டிப்பாக நாங்களும் நிறைய கர்ச்சீஃப் வச்சுருக்கோம். நீங்களா 4 பேர் வச்சுருக்கோம், நாங்கள் 5 பேரும் வச்சுருக்கோம். தரோம். என்ன தொடச்சிட்டு போங்க கண்ணீரை. நான் வச்சுருக்கேன். இப்போ தான் மூக்கெல்லாம் சிந்திட்டு வச்சுருக்கேன். வேணா சொல்லு ஸ்ரேயா, உனக்கு தான் அந்த கர்ச்சீஃபை தருவேன். ஓ என்ன ஓவரா பேசுற? வாங்கிட்டு தான் போக பார்த்துக்க. என்னடா வாங்கி தரப்போற? நீனே ஒரு பிச்சைக்கார பைய, உங்ககிட்ட காசு இருக்காது. நீ என்ன வாங்கி தரப்போற? ஏய் வினய், அடிச்சு மூஞ்சிஞ்செல்லாம் உடச்சிருவேன் பார்த்துக்க. யாரா நீயாடா? உன்னெல்லாம் சுருட்டி அன்னைக்கே சொன்னேன் அக்கில் வச்சுட்டு போயிடுவேன்ட்டு. கம்முன்னு வாயை மூடிட்டு நின்று சொல்லிட்டேன். வினய் வேணாம் வினய், பேசாமல் இரு. எந்த ப்ராப்ளம் வேண்டாம். நான் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருப்போம் வினய். ஏன்டி சைலண்ட்டாக இருக்கணும்? அவனுங்க பேசிகிட்டே இருக்கானுங்க, நம்ம வாயை மூடிட்டு இருக்கட்டுமா? அவங்க பேசட்டும்டி, கரெக்டாக தானே பேசுகிறாங்க. இல்லை கமலி, ப்ராப்ளம் வேணாம், அதான் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க. சரி உனக்காக சைலண்டா இருக்கேன் வித்யா. ஆனா அவன் அதுக்கு மேல எதனா பேசினான்னு வச்சுக்கோ, மூஞ்சி மாதிரிலாம் உடச்சு விட்டுருவேன். டே வினய் வேணாண்டா, கொஞ்ச நேரம் வின் பண்ற வரை கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம். அவ சொல்றதும் கரெக்டு தான். சரி சீனியர் இங்க இன்னும் காணோம், எங்க போனாரு? சத்யா ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணேன்டி, ஆனால் எடுக்கலையே. அவரு எங்க போனாருன்னு தெரியலையே. ஷாம பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியலையேடி. ஏதாவது வேலை வந்திருக்கும், அதனால போயிருப்பாரு. வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்க. ஆமா, ஷாம் சார் தான் கரெக்ட், வந்துருவார், வெயிட் பண்ணலாம். ஏய் ஸ்ரேயா, எங்க அந்த பேக்கு? அந்த பேக் அப்புறம் நான் வச்சுக்க முடியும், கிளாஸ் ரூம்ல தான்டா இருக்கு. என்னது கிளாஸ் ரூம்ல இருக்கா? கிளாஸ் ரூம்ல வச்சுட்டு நீ என்னடி பண்ற? நான் உன் கையில தானே கொடுத்தேன், உன் கையில தானே வச்சுக்க சொன்னேன். போ மரியாதை போய் எடுத்துட்டு வா போ. ஏய் கையில வச்சுட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்னடா பண்றது? பைத்தியம், கிளாஸ் ரூம்ல வச்சாதான் நம்ம மாட்டிப்போம், கையில வச்சா நம்ம மாட்டிக்க மாட்டோம். போய் எடுத்துட்டு வா டக்குன்னு போ. ஓ அப்படியா? சரி இருடா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மேடம் நைஸா போயிட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு போல நம்ம தூக்க போறோம்னு. எதுக்கு நிக்கணும்னு கிளம்பிட்டாங்க போல. டேய் வாயை மூடிட்டு நில்லு சொல்லிட்டேன். முடியாது. நீ என்ன பெரிய பிரின்சிபலா? நீ சொன்ன நான் வாயை மூடிட்டு இருக்கணுமா? போடா டே மச்சான் வேணாண்டா, பேசாம இரு. எடுத்துட்டு வந்துட்டேன்டா. சூப்பர். உன்கிட்டே வச்சுக்கோ அந்த கவுண்டிங் முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன். சரிடா கார்த்தி. இது பிரின்சிபல் வந்துட்டாங்க. ஓகே சார் சொல்லிடலாமா? எஸ் மேம் சொல்லிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், கவுண்ட் பண்ணியாச்சு ஓட்டிங்னா. இப்போ வின்னர் யாருங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமா? இன்னும் என்னென்ன காணோம்? எங்கே தான் போனார் அவரு? தெரியல வித்யா. சரி அவங்க வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும், அதுக்குள்ளே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போண்டி.
ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்டோட நெக்ஸ்ட் ஜிஎஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 votes வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே, டோன்ட் ஷவுட். ஓகே, நானே சொல்லிடுறேன். அந்த வினர் இஸ் ஸ்ரேயா. டேய் மச்சான், என்ன இது? எப்படி அவன் ஜெயிச்சான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடக்குது? அதான் நீ, அவன் எப்படி ஜெயிச்சா? ஒண்ணுமே பண்ணாம அவன் எப்படி ஜெயிக்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்படி ஷாம், நீ கூட தானே இருந்த, என்னாச்சு ஷாம்? ஏய், எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு வித்யா தான் கண்டிப்பா வின் பண்ணிருப்பா. எப்படி அந்த ஸ்ரேயா வின் பண்ணா? இது என்னால நம்பவே முடியல. நான் அங்கதானே இருந்தேன். என்ன நடந்திருக்கும்? அந்த நாய் ஏதாவது சீட்டிங் பண்ணியிருப்பான் ஷாம். உன் மண்ணிலே கண்ணை தூக்கிட்டு ஏதோ பண்ணியிருக்கான். அதனால தான் இப்போ அவள் ஜெயிச்சிருக்கா. இல்லைன்னா நம்ம வித்தியா தான் ஷாம் ஜெயிச்சிருப்பான் கண்டிப்பா. இது என்னால் நம்பவே முடியல. ஐயோ கடவுளே, எப்படி சீட்டிங் பண்ண முடியும்? இவ்வளோ பேர் இருக்கும்போது ஷாம் கூடவே தான் இருந்தா. அப்புறம் எப்படி சீட்டிங் பண்ண முடியும்? அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க போல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஏய், இங்கேருந்து நம்ம யாருமே போகக்கூடாது. இதில் ஏதோ பெரிய சீட்டிங் நடந்திருக்கு. கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணியிருப்ப. நீ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். நானே கேட்குறேன், நீ கொஞ்ச நேரம் சைலண்டாக இரு. ஆமாம் மச்சான், இதை சும்மா விடக்கூடாது. ஏதோ சீட்டிங் பண்ணி தான் மச்சான் ஸ்ரேயாவை ஜெயிக்க வச்சிருக்கான். அவன் நம்மக்கிட்ட சொல்லிட்டே தானே இருந்தான். அதில்லா பேசும்போதே நான் டவுட் பட்டிருக்கணும்டா. ச்சே, எப்படியாவது இதை கண்டுபிடிச்சே ஆகணும்டா ஷாம். கண்டிப்பாடா மச்சான். கமல், நீ இந்த பக்கம் வா. வித்யா, நீ தாண்டி ஜெயிச்சிருப்ப. எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஆமா வித்யா, டூ வரி, நீ தான் வின் பண்ணிருப்ப கண்டிப்பா. அவனுங்களை இன்னைக்கு ஏதாவது பண்ணியிருக்கட்டும். அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்ரேயா. தேங்க்யூ மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேம் ஒரு நிமிஷம். சொல்லு ஷாம். மேம், எத்தனை ஓட் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சாங்க? எங்களுக்கு வந்த ஓட் எவ்வளோ, அவங்களுக்கு வந்த ஓட் எவ்வளோ? சாரி ஷாம், நான் இந்த வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்ல இதை மறந்துட்டேன். நம்ம வித்யாவுக்கு வந்த ஓட் 90 அண்ட் ஸ்ரேயாவுக்கு வந்த ஓட் 100மா. இது 100ஆ? மச்சான், வாய்ப்பே இல்லை மச்சான். அவங்களுக்கு வந்த ஓட் வேணா 100ஆ இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்த ஓட் 90ஆ இருக்க வாய்ப்பே இல்லை மச்சான். விடாத, கேளு. ஆமாம் மச்சான், நீ சொல்கிறது கரெக்டு தான். மேம், என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு வந்தது 100, ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எங்களுக்கு 90 ஓட்ஸ் வந்திருக்க வாய்ப்பே இல்லை மேம். கூட தான் வந்திருக்கோம். நீங்கள் மறுபடியும் ரீசெக் பண்ணுங்க மேம். இல்லைப்பா, ஒரு தடவைக்கு 2 தடவை கவுண்ட் பண்ணி தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸ்ரேயாவுக்கு கிடைச்ச ஓட் 100 அண்ட் வித்யாவுக்கு கிடைச்ச ஓட் 90 தான்ப்பா. ஓ அப்படியா மேம், சரி, நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிறேன். வித்யா கிடைச்சது எவ்வளோ சொன்னீங்க? 90, அவளுக்கு 100. ஓகே மேம், 100 90 எவ்வளோ மேம்? 190 190 தான். ஓகே மேம், அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ மேம்? நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து 240 ஷாம். எக்ஸாக்ட்லி சார், 240. அப்போது இவளுக்கு 90, அவளுக்கு 100னா பேலன்ஸ் 50 ஓட்ஸ் எங்க? ஆமாம் சார், ஷாம் சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். 190 பேலன்ஸ் 50 ஓட்ஸ் எங்கே சார்? எஸ் மேம், இதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே கொஞ்சம் கூட. ஏய் கார்த்திக், மாட்டிடுவோமா? பயமா இருக்குடா. ஏய், நீ வாயை மூடிட்டு சைலண்டாக இரு ஸ்ரேயா. நம்ம மாட்ட மாட்டோம். இந்த ஷாம் எப்படி கரெக்டாக இந்த பாயிண்ட்லாம் அடிக்கிறான்னு தெரியலையே. மாட்டினடா பம்பரை கட்ட மண்டையா. மண்டை வேணுந்த கொண்டே எடுக்க மறந்துட்டான் போல இருக்கு, பைத்தியக்காரன். சார் இப்போ என்ன சார் பண்ணுறது? எனக்கும் தெரியலையே மேம். ஷாம், நீ சொல்கிறது கரெக்டான பாயிண்ட். ஆனால் அது எப்படி மிஸ் ஆகிருக்கும்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஷாம்? ஏன் ஐடியா இல்லாமல்? அந்த ஓட் மிஸ் ஆகிருக்காது சார், திருடி இருப்பானுங்க. அந்த திருட்டு நாய்க்கு வேற யாரும் இல்லை. இதோ உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, இவனுங்க தான். அவனுங்க மிரட்டி கேளுங்க, அவனுங்களே சொல்லுவானுங்க. ஐயோ சார், நான் இல்லை. சிவவர்த்தி சார், என்ன சார் எங்களை பார்க்குறீங்க? இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். இவங்களோட ஓட்டை திருடி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அவங்க ஏதோ பழி போடணுன்றதுக்காக நாங்கள் வின் பண்ணிட்டோன்ற கானில் பேசிட்டு இருக்காங்க சார். நீங்கள் இதெல்லாம் நம்பாதீங்க. ஏய், ஒழுங்க மரியாதை உண்மையை சொல்லிரு கார்த்திக், இல்லைன்னா அடிச்சு மூஞ்சிஞ்சுனா உடச்சிடுவேன். ஷாம் வெயிட், நாங்கள் பேசிக்கிறோம். பேசுங்க மேம். கார்த்திக், ஏதாவது சீட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே ஒத்துக்கோ. இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். நீ ஏன் ஒத்துக்கிட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பனிஷ்மெண்ட். ஐயோ மேம், நான் எதுவுமே பண்ணல மேம். நான் ஏன் பண்ண போகிறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு. நடிக்காத கார்த்திக், உனக்கு நல்லாவே தெரியும். அப்போது அந்த மஞ்ச மண்டை அனுப்புனது நீ தான்.
நீ என்னை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டு நீங்கள் எப்படியோ அந்த பாக்ஸில் இருந்து ஓட்டை எடுத்திருக்க. என்ன உன் விஷயத்துக்கு பேசிட்டு இருக்க? நீ தான் லாக் பண்ணி கீ எடுத்துட்டு போயிட்டியே, அப்புறம் என்கிட்ட எப்படி வரும் அந்த ஓட்ஸ்லாம்? நான் உடைச்சா எடுக்க முடியும்? ஆமாம் ஷாம், அவன் சொல்கிறது கரெக்ட் தானே. பாக்ஸ் உடைக்கலாம் இல்லை, போட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது. அப்புறம் எப்படி எடுக்க முடியும் ஷாம்? சார் அவன் எப்படி எடுத்தான்றது தான் சார் கண்டுபிடிக்கணும்னு நானும் சொல்கிறேன். ஷாம், ஒருவேளை அந்த 50 votes வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருக்குமே போடாமல் பிளாங்காக விட்டு போயிருக்கலாம் இல்லையா, அதனால கவுண்ட்டில் வராமல் இருந்திருக்கும். மேம் இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே ஓட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் கரெக்டான கேண்டிடேட்க்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாங்காக விட்டு போகிறதுலாம் கண்டிப்பாக இல்லவே இல்லை, இது பாசிபிளே இல்லை மேம். இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், நீங்கள் மிரட்டி கேட்டால் சொல்லிடுவான், கேளுங்க மேம். எனக்கு ஒன்றுமே புரியல, எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி நம்ம அவங்க மேலே சந்தேகப்பட முடியும், எப்படி கேட்க முடியும் ஷாம்? ஆமாம் ஷாம், ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்ம இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அப்படி சந்தேகப்பட முடியாது இல்லையா? டே மச்சான், இப்போ என்னடா பண்ணுறது? ஒன்றுமே புரியல எனக்கு. எனக்கும் ஒன்றுமே புரியலடா. இப்போ என்னோட மைண்ட் ரொம்ப பிளாக் ஆயிடுச்சுடா. சத்யா, எப்படின்னா கால் பண்ண சத்யா, சீனியருக்கு எங்கே போனார் சத்யா? அவர் இருந்தாருன்னா அந்த ப்ராப்ளம்லாம் நடக்குமா? இவனுங்க முழிக்கிறானுங்க சத்யா. நம்மளால எதுவுமே இதுக்கப்புறம் பேச முடியாது, நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃப்மே கிடையாது. நீ சீக்கிரம் கௌதமண்ணா கால் பண்ண சத்யா. ஏய் கமலி கமலி, பதட்டப்படாத கமலி, நான் கால் பண்ணிட்டே தான் கமலி இருக்கேன், அவர் எடுக்க மாட்டார் கமலி. ஏய் விடுங்கடி, அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்களே, வச்சுக்கிட்டோம். நம்ம இங்கேருந்து போகலாண்டி, அவங்கள கூப்பிடு. ஓகே ஷாம், ப்ரூஃப் இல்லை நம்மக்கிட்ட எதுவுமே. ஸோ ஸ்டேயா தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட நெக்ஸ்ட் ஜிஎஸ், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஷாம். அது ஏன் மேம் நாங்கள் ஒத்துக்கணும்? டே மச்சான், சீனியர் வந்துட்டாரா? என்ன சொல்கிற கௌதம்? ஆமாம் மேம், நாங்கள் ஏன் ஒத்துக்கணும் அவள் தான் வின் பண்ணான்னு? ஏன்னா சீட்டிங் பண்ணி வின் பண்ணுறவங்கெல்லாம் இங்கே வின்னர் ஆக முடியாது இல்லையா? பட் அவங்க தான் சீட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு நமக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லையே கௌதம். அப்புறம் எப்படி நம்ம அவங்க மேலே ப்ளேம் பண்ண முடியும்? யார் சார் சொன்னா ப்ரூஃப் இல்லைன்னு? நான் வச்சிருக்கேன் சார் ப்ரூஃபு. ப்ரூஃப் வச்சிருக்கியா? என்ன கௌதம் அது? இதோ மேம், இந்த கார்த்திக் வித்யாவோட ஓட்ஸை திருடினதை வீடியோவா ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்ட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஓச்சு காத்தி மாட்டினா. மச்சான் மாட்டிக்கிட்டடா. கொடு கௌதம். உன்னை பழி வாங்குறேன். இது ஸ்ரேயா ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உன்னை. நீ சொன்னது கரெக்ட் தான் கௌதம், இந்த கார்த்திக் தான் இந்த ஓட்ஸை திருடி இருக்கான், இதில் தான் தெளிவாக தெரியுதே. அப்புறம் என்ன மேம், கேளுங்க அவன்கிட்டே. ஏய் கார்த்திக், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஓட்ஸை திருடி இருப்ப? திருடின ஓட்ஸ்லாம் எங்கடா? மேம் மேம் நான் திருடல மேம். நீ திருடலையா? இங்கே தான் தெளிவாக தெரியுதே, ஓ மூஞ்சி தான் அங்கே நல்லா இருக்கு தெரியுது. நீ தான் ஓட்ஸ் எடுத்திருக்க, அதுவும் ஸ்பேர் கீயை ஸ்டாஃப் ரூம்லேருந்து திருடிட்டு வந்து எடுத்திருக்க. நீ தப்பு மேலே தப்பு பண்ணியிருக்க கார்த்திக். ஓட்ஸ் எங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் அதை கொடு. சார் நான் இல்லை. ஏய் கார்த்திக், மரியாதையாக ஓட்ஸை கொடுத்துரு, இல்லைன்னா என்னோட அடி வேற மாதிரி இருக்கும். நான் கொடுத்துறேன் மேம், கொடுத்துறேண்ணா. இதோ இந்த பேக்கில் தான் இருக்கு. கொடுட்டா பேக்கை. மேம் ஓட்ஸ்லாம் இதில் தான் இருக்கு. 50 ஓட்ஸ் கரெக்டாக இருக்கு மேம். இரு கார்த்திக், முதல்ல வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் இருக்கு உனக்கு. ஃபைனலாக நம்ம கவுண்ட் பண்ணதில் யார் வின்னர்ன்றது டிசைட் பண்ணியாச்சு. வேறு யாரும் இல்லை, நம்மளோட வின்னர் வித்யா. வித்யா கங்க்ராச்சுலேஷன்மா. தேங்க்யூ ஸோ மச் மேம். வித்யா கங்க்ராச்சுலேஷன்மா. தேங்க்யூ சார். ஓகே, இப்போ நீ சொல்லுமா, ஜிஎஸ்ஸா இப்போ இவன் பண்ண தப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஹே வித்யா, பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுத்து விடு, அப்போ தான் அவனுங்களாம் அடங்குவானுங்க. மேம் இவங்கள 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணலாம் மேம், காலேஜ்லேருந்து. 1 வீக் போதுமா வித்யா? நீ இவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பாக 1 மந்த் அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்லை மேம், எல்லாருமே தப்பு பண்ண தான் செய்கிறாங்க, அவங்க திருந்துறதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அதை இந்த சான்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் 1 வீக் போதும் மேம். சரி, தலையெழுத்து. இவ திருந்தவே மாட்டா, அப்படியே உடனே கடவுளாயிருவா. இவ ஏன் தான் இப்படி இருக்காலோ தெரியல. டேய் அது அவளோட நேச்சர்டா, விடு. பாத்தியா கார்த்திக், இதுவே வேற யாராவது வித்யா இடத்துல இருந்தால் உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. வித்யா மனிதாபிமானத்தோட செஞ்சிருக்கா. இனிமே நீ இதை பயன்படுத்தி திருந்த பாரு, இந்த தப்பை திரும்ப பண்ணாத. அப்படி பண்ணினா அந்த காலேஜை விட்டு உன்னை தூக்கிடுவேன். சாரி மேம். சாரி என்கிட்ட கேட்காத, வித்யா கிட்ட கேளு. வித்யா கிட்டயா? ஆமா கேளு. சாரி வித்யா. இதெல்லாம் திருந்தவா செய்யும்? திருந்தாது, திரும்ப வந்து அதே வேலையை தான் பண்ணும். இது நீ மட்டும்தான் பண்ணியா, இல்லை உன் கூட ஸ்ரேயாவும் கூட்டணியா? ஐயோ மேம், நான்லாம் இல்லை, எனக்குலாம் எதுவும் தெரியாது. ஏமா ஸ்ரேயா, அந்த பேக்கை நீ தானே வச்சிருந்த, அப்போ உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ற? இது என்னோட பேக், நான் தானே
வச்சுக்க முடியும். அதான் நான் வச்சிருந்தேன். இதுல எப்படி அவன் எடுத்து வச்சான்னு கூட எனக்கு தெரியாது. கண்டிப்பாவே அப்படியே கலந்துக்கிறா பாரு மேம். இதுல யாருமே சம்மந்தப்படல. இது நான் மட்டும்தான் பண்ணேன். அந்த பேக்ல வச்சது கூட அவளுக்கு தெரியாது மேம். நான் அவளுக்கு தெரியாம தான் வச்சேன். ஸோ இதுல நான் மட்டும்தான் இன்வால்வ், வேற யாரும் இல்லை மேம். ஓகே, இங்கேருந்து கிளம்புங்க. வந்து சஸ்பெண்ட் லெட்டரை வாங்கிட்டு போ. ஓகே மேம். ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க என்ன. அடுத்த ஆப் உங்களுக்கு ரெடி ஆகிட்டே தான் இருக்கும். அம்மா நீ ஆப்பு வைக்கிறியோ போமா, எது வேணா பண்ணுமா. சும்மா கண் முன்னாடி வந்து இரிட்டேட் பண்ணா போமா கிட்டே. ஆமா, எங்களுக்கு ஆப்பு வைக்கிறோன்னு உங்களுக்கு நீங்களே தான் ஆப்பு வச்சுக்கிறீங்க. போமா அந்த பக்கம். வாங்க போலாம். அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ணாவுக்கு தங்கச்சி தேங்க்ஸ் சொல்லுவாங்களா என்ன? இல்லைண்ணா, இந்த டைம் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் கரெக்டான டைமில் வந்தீங்க. நீங்கள் வரலைன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னு கூட எங்களுக்கு தெரிலண்ணா. எல்லாருமே மண்டையை பிச்சுட்டு தான் நின்றுட்டு இருந்தோம். நீங்கள் தானே கடவுள் மாதிரி வந்து இப்போ என்னை வின் பண்ண வச்சுருக்கீங்க. இல்லடாம்மா, இது உனக்கானது எப்பவுமே உன்னை விட்டு போகாது, புரியுதா? நான் இல்லைனாலும் இது கண்டிப்பாக நடந்திருக்கும். இல்லைண்ணா, நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஆமாம் சீனியர், நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வித்யா வின் பண்ணியிருப்பாளான்னு கூட தெரில. ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சீனியர். ஆமாம் சீனியர், தேங்க்ஸ் லாட் சீனியர். ஐயோ என்ன எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லி என்ன மூணாவது மனுஷன் ஆக்க பார்க்குறீங்களா? பிச்சு பிடிவும் பிச்சு. வாங்க எல்லாரும் போகலாம். நம்ம இந்த சந்தோஷத்தை பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ண வேணாம்? வாங்க போகலாம் சீனியர். தேங்க்யூ சீனியர். ஓய், உனக்கு மட்டும் தனியாக சொல்லுமா? எதுக்கு தேங்க்ஸு? இல்லை சீனியர், நீங்கள் வரலைன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக தேங்க் பண்ணி தான் ஆகணும் சீனியர். தேங்க்யூ. இது என்னோட கடமைமா. என் தங்கச்சி யார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாது, தோற்று போகக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இதை பண்ணேன். சீனியர், நீங்கள் ஒவ்வொரு நாளும் என் மனசில் ஆழமாக போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர் சீனியர். அப்படியா? சரி, இப்போ நம்ம வெளில போகலாமா? போகலாம் சீனியர். திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையை போலவே இதயமும் தொலையுதே. வானத்தில் பறக்கிறேன், மோகத்தில் மிதக்கிறேன். இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி. இதுதானும் சொந்தம், இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன ஆயிருக்கும்னே எங்களுக்கு தெரியல. ரொம்ப நன்றி அண்ணா. மேடம், அடி வேணுமா? ஒத்ததான் இனிமேல் தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா. இது என்னோட கடமைமா. என் தங்கச்சி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அதனால தான். சரி சீனியர், எப்படி அந்த வீடியோ ஆதாரம் எடுத்தீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி சீனியர்? ஆமாம், எனக்கும் இதே டவுட்டு தான். எப்படி வீடியோ ஆதாரம் எடுத்திருப்பாரு, எந்த கேப்பில் எடுத்திருப்பாருன்ட்டு எப்படி சீனியர் பண்ணீங்க? இந்த ஜிஎஸ் எலெக்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு எனக்கும் தெரியும்டா. ஏன்னா நான் ஜிஎஸ் வரும்போதும் இப்படி தான் இந்த மாதிரி இப்போ நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு. பட் அதை என்னால் சால்வ் பண்ண முடியல. அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் எனக்கும் என்னோட சீனியர் ஹெல்ப் பண்ணார். ஸோ அது மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு நான் ஏதோ ஒரு பிளான் போட்டு அப்படியே பண்ணேன். கரெக்டாக தம்பியும் அந்த வலையில் மாட்டினாப்புல. அதனால அந்த ப்ரூஃப் கிடச்சிது. அதெல்லாம் ஓகே தான். அது எப்படி நீங்கள் அந்த வலையை விரிச்சிங்க? அது எந்த கேப்பில் வச்சிங்க அதை சொல்லுங்க. இல்லைடா, நான் எலெக்ஷன் நிற்கும் போதும் ஆப்போசிட்ல என்னது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஜெயிக்கிறதுக்காக அவங்களோட லவ்வர் இதை விட பயங்கரமாக செஞ்சான்டா, என்னை வச்சு செஞ்சான்டா. தெரியுமா, நான் ஜெயிச்சதே கடவுள் புண்ணியண்டா. அதை கண்டுபிடிச்சி இது பண்ண அது ஒரு பெரிய கதை. ஸோ அது மாதிரி இதுலேயே ஏதாவது நடக்கும் அப்படின்னு நானும் ஒரு கெஸ் பண்ணேன். அதுவும் நம்ம தம்பி ரொம்ப கிரிமினல் வேறையா, ஸோ ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்தது. அதனால தான் நான் அங்கேருந்து போகும்போது என்னோட ஃபோனை வச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணி அந்த ரூமில் வச்சுட்டு நான் அங்கேருந்து வந்தேன். என்னது, ஃபோனை அங்கே வச்சிங்களா? ஆமாடா, ஃபோனை அங்கே வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், ஃபோன் வச்சுருக்கோம்ல, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போன்ட்டு போனேன். அப்போ சார் பிடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் அவர் பேசிகிட்டு இருந்தாரா, சரி அதை முடிச்சுட்டு போய் பார்த்தா கரெக்டாக சரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே தான் போய் பார்த்தேன். தம்பி எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக பார்த்தா அவரே மாட்டிக்கிட்டாரு. சரி ஓகே, ஆதாரம் கிடச்சிச்சின்னு எடுத்துகிட்டு ஓடி வந்தேன். கரெக்டாக மேம் பேசிகிட்டு இருந்தாங்களா, சரின்னா அந்த ஆதாரத்தை காமிச்சு நம்ம வித்யா தான் வின் பண்ணான்னு எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. சீனியர், உங்களுக்கு பயங்கரமான மூளை தான் போங்க.
டேய் ஏன்டா மூளைலாம் இல்லைடா, சும்மா ஒரு சின்ன மேத் மாதிரி அப்படி ஒரு கால்குலேட் பண்ணேன், அது மாதிரி நடந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை ஷாம். உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட் சீனியர், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் உண்மையிலே கிரேட் தான். ஆமாம், என் அண்ணன் ஆல்வேஸ் கிரேட். ஆமாம் ஆமாம், அண்ணன் ரொம்ப கிரேட்ப்பா. எப்படி கரெக்டான டைமில் வந்து எல்லாத்தையும் பட்டு 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 பட்டுன்னு அடிச்சிட்டாரு, இப்படின்றதுக்குள்ள முடிச்சிட்டாரே ப்ராப்ளத்தையே, வேற லெவலில் அண்ணா. சரி சரி, ரொம்ப பெருமைப்படுத்தாதீங்க அண்ணனை, விடுங்க விடுங்க. என்ன மேடம் எல்லாரும் என்ன புகழ்ந்துட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் சைலண்ட்டாக இருக்கீங்களே? சீனியர், உங்களை நான் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன் சீனியர். இப்படிப்பட்ட மனுஷன் உலகத்தில் இருப்பாரான்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன் சீனியர். ஹேட்ஸ் ஆஃப் சீனியர். அடேங்கப்பா, என்னை விட நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, என்னை விட கெட்டவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஓகேவா? என்னவோ சீனியர், ஆனால் உண்மையிலே நீங்கள் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுறீங்க, பெரிய ஆளாக தெரியுறீங்க. அது வந்து நீங்கள் வித்யாவுக்கு ஹெல்ப் பண்ணனாலன்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது நீங்கள் இன்னைக்கு. ஷாம். சொல்லுமா. இல்லைடா, சத்யாவும் சீனியரும் தனியாக பேசிக்கிட்டோம், நம்ம இங்கேருந்து கொஞ்ச நேரம் தனியாக அவங்கள விட்டுட்டு போகலாமா? கரெக்டு தான், அவங்க மனசில் உள்ளதை ஏதாவது ஷேர் பண்ணிப்பாங்க, நம்ம யாரும் இல்லைன்னா. இப்போ நம்ம 2 பேர் போயிடுவோம், அவங்க 2 பேரையும் எப்படி கூப்பிட்றது? அதெல்லாம் அவங்க 2 பேரும் தானாகவே புரிஞ்சுப்பாங்க. இப்போ பாரு வினய், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் தானே, உன் ஆள் பக்கத்தில் இருக்கா, கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்க சொல்லு, வாங்கி கொடுப்பான், சாப்பிடு. டேய் வினய், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். இப்போ நீங்கள் 2 பேரும் வரீங்களா என்ன? எனக்கு வாங்கி தர போகிறீங்களா இல்லையா? 2 பேருமா? எதுக்கடி ஒரு ஐஸ்கிரீம் வாங்க 2 பேரும்? வேணா நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. கிழிஞ்சிச்சு. நான் தான் சொன்னேன் இல்லை, இவன் ஒரு தத்தி மாடுன்னு. டேய் வினய், நம்ம எல்லாரும் 4 பேர் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவோம், வரீங்களா? ஐஸ்கிரீமா? ஆமா, அதே ஐஸ்கிரீம் தான், வரீங்களா? போலாம். இதோ வந்துட்டேன்டா மச்சான், வா போவோம். எங்க போறீங்க எல்லாரும்? ஐஸ்கிரீம் வாங்க போறோம் சீனியர், உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரோம், நீங்க பேசிட்டு இருங்க, அதை வந்துடுறோம். நானும் வரேன்டா. அதெல்லாம் வேணாம் சீனியர், நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க போய் சாப்பிட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வரோம். ஓகே ஷாம். நம்ம 2 பேர் தனியா பேசிட்டு வந்து தான் விட்டு போயிருக்காங்க. ஓய், என்னையே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சீனியர். சரி, நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்லவே இல்லை. எப்படி என்ன பார்த்தீங்க, எப்படி என்ன உங்களுக்கு பிடிச்சது, அதை நீங்கள் இன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்களே எலெக்ஷன் முடிஞ்ச கையோட, சொல்லுங்கள் கேட்போம். இங்கே தான் யாரும் இல்லைல்ல? கண்டிப்பா சொல்லுமா என்ன? ஆமாம், நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் சீனியர், விளையாடாதீங்க, சொல்லுங்கள். அப்படியா? ஓகே, சொல்லிட்டா போச்சு. ஃப்ளாஷ்பேக்குள்ள போயிடலாமா? ஓ போலாமே. ஏப்பா தம்பி, வயசானவர்னு கூட பார்க்காம இப்படி வண்டியால மோதிட்டு என்னன்னு திட்டிட்டு இருக்கியப்பா. என்னைய எப்படியா கைத்தாங்களா தூக்கியாவது விடுப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி விடுப்பா. எதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம்? நான் கரெக்டா தான் வந்தேன், நீங்க எதுக்கு ரோட கிராஸ் பண்ணணும், வண்டி வரது தெரியாம விடல வந்திய? ஏப்பா வயசானவரு, நான் தான் வந்தேன், அப்போ வண்டி வரலப்பா. நீயாவது நான் வர்றதை பார்த்துட்டு கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கலாம்லப்பா. நீயும் நான் வர்றதை பார்த்துட்டு வேமா தானேப்பா வந்த. நான் அவசரமா போயிட்டு இருந்தேன், நீங்க ஊடால வந்தா அதுக்கு நான் அழாக முடியுமா? வழி விடுங்க பெரியவரே, நான் போகணும், எனக்கு நேரம் ஆச்சு. இவன் எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான் பாவம், அந்த வயசானவர் கீழே விழுந்து கிடக்குறாரு, அதை கூட இவன் மதிக்காம ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான் அவர்கிட்ட. டே கௌதம், இதுக்கப்புறம் அமைதியா இருக்காது, அவன் சட்டையை பிடிச்சி என்னன்னு கேள்றான். எந்திரிங்க தாத்தா. என்னால எந்திரிக்க முடியலம்மா, எனக்கு கை கால்லாம் படபடன்னு வருதுமா. ஹலோ மிஸ்டர், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்கள் தானே பைக் எடுத்துட்டு வந்து தாத்தா மேடம் மோதுனீங்க, அப்போ நீங்கள் தானே அவருக்கு அடிபட்டு இருந்தால் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனோம். திமிரா பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியாதா? ஏமா நீ யாருமா? நீ இவ்வளவு பேர் பேசாம தானே நிக்கிறாங்க, நீ என்ன வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமாம், இவ்வளோ பேர் நின்னும் பேசாமல் இருக்காங்கன்றதுனால தான் நான் கேள்வி கேட்குறேன். அவங்க பேசியிருந்தா நான் ஏன் கேள்வி கேட்க போகிறேன்? மரியாதையாக சொல்கிறேன், தாத்தாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லைன்னா இங்கே நடக்கிறது வேற. என்னம்மா நடக்கும்? நீ என்னம்மா பண்ணிருவ? பயமுறுத்துறியா? இதுக்கெல்லாம் 5 நாள் நான் கிடையாது. அப்படி நீ இவ்வளவு பேசுறால, நீ கூட்டிட்டு போ. எனக்கு கூட்டிட்டு போக தெரியும், ஆனா தப்பு பண்ணது நீங்க தான் தாத்தாவை கூட்டிட்டு போகணும். இந்த ஆளு இன்னைக்கும் நாளைக்கும் சாகுற மாதிரி கிடக்குறான், இந்த ஆளு என் வண்டியில கூட்டிட்டு போய் ஏதாவது ஆச்சுன்னா யார் போலீஸ் கேஸ்னு அலையிறது? நீ அலைகிறியா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. நீங்க என்னோட பெரியவர், அதனாலதான் நான் மரியாதை கொடுத்து பேசுறேன். அது மாதிரி உங்களோட அவர் பெரியவர், அவருக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. கிழடனுக்குலாம் என்ன மரியாதை கொடுக்க சொல்ற நீ? இது கிழடனா? இதுக்கு மேல பெரியவரை மரியாதை இல்லாம பேசுனீங்க, இந்த கணத்துல விழுந்த மாதிரி அந்த கணத்துல யாரை விழுக்கும், பரவாயில்லையா? வரே வா சிங்க பெண்ணா,
வேற லெவல்ல. இதுக்கப்புறம் இவன் வாயை திறக்க முடியாது. யாரு மேடமா கைய வச்ச நீ? இங்க பாருங்க, நான் பெரியவங்க தான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இந்த தாத்தாவை தேவையில்லாம பேசுனீங்க, அதனாலதான் அடிச்சேன். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இப்ப நான் கடைசியா ரிக்வஸ்டா கேக்குறேன், நீங்க தாத்தாவை கூட்டிட்டு போக முடியுமா, இல்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா? இப்பவே நான் போலீஸை கூப்பிடுறேன். நீங்க அவங்களோட ஜீப்ல போங்க, தாத்தாவை கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன். எப்படி வசதி உங்களுக்கு சொல்லுங்க. என்னது போலீஸா? இந்த பொண்ணு ரொம்ப ராங்கியா இருக்கு. பண்ணாலும் பண்ணிடும். பேசாம இந்த கல்லடை நம்மளே கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு போயிடுவோம். சரிம்மா, நானே கூட்டிட்டு போறேன். ஏறி உட்கார சொல்லு. இங்க பாருங்க, கூட்டிட்டு போறேன்னு பாதி வழியிலே கொண்டு போய் இறக்கி விடக்கூடாது. நானும் பின்னாடியே ஆட்டோல வருவேன். அப்படி பண்ணீங்கன்னா அடுத்த செகண்டே போலீஸ் உங்களை வந்து அள்ளிட்டு போகும். அம்மா, நான் ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் விடுறேம்மா. அவரை ஏற சொல்லுமா. இவதாயா பொண்ணு, கண்ணில் இவ்வளோ ஃபயரு. பேர் என்னன்னு தெரியலையே. தாத்தா, இவர் கூட வண்டியில போங்க, இவர் பத்திரமா உங்களை ஹாஸ்பிட்டல்ல விடுவாரு. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல தாத்தா, பார்த்து இருந்துருங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் கூட யார் மனசுல ஈரன்றதே இல்லை போல இருக்கு. சரி, பாவம் அந்த பெரியவர். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஷோர்ங்க. நாள் முதலாய் என்ன பொண்ணுடா இவன். இருந்ததில்லை. சீனியர், எதனாலயே உங்களுக்கு என்ன பிடிச்சது? ஆமா, இதனாலதான் உன்னை பிடிச்சது. வேற என்ன? அழகா, அறிவா, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, ஒத்துக்கிறேன். இதை விட அதிகமா உங்ககிட்ட மனிதாபிமானம் இருக்கு. அன்னைக்கு அந்த பெரியவர் அடிபட்டு கீழே கிடக்கும் போது எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, அவனுக்கு பயந்துட்டு. ஆனா நீ அவனை அடிச்சது மட்டும் இல்லாம அவனுக்கு புரிய வச்சு அந்த பெரியவர் ஹாஸ்பிட்டலுக்கு நீ கூட்டிட்டு போன. எனக்கு அதை பார்த்த உடனே உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, பிடிச்சிருச்சு சத்யா. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது நீ நம்ம காலேஜ்னு. அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ உன்கிட்ட கார்த்திக் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு சான்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கல. பட் நம்ம சத்யாவாச்சு அப்படின்ற ஒரு இது வந்தது. நான் அதுக்கப்புறம் தான் சரின்னு உங்ககிட்ட அதுலேருந்து தான் நான் பேச ஆரம்பித்தேன். சொல்லுங்க சீனியர், அதுக்கப்புறம்? இல்லை சத்யா, இதை விட பெஸ்ட்டான டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. மற்ற பசங்கள மாதிரி எனக்கு பொக்கே கொடுத்தோ இல்லை முட்டி போட்டோ ரிங் கொடுத்தோ எனக்கு அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணி லவ் சொல்ல தெரியாது சத்யா. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் உங்ககிட்ட லவ் சொல்கிறேன். ஐ மீன் லவ் வித் யூ சத்யா. நீ இல்லாத லைஃப் எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. உன்னை நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே நீ தான் என்னோட லைஃப், நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். நீ உடனே சொல்ல வேணாம் சத்யா, நீ யோசி, டைம் எடு. உனக்கு எப்போ எனக்கு பிடிக்குதோ நீ அப்போ ஓகே சொல்லு. இல்லை இது செட் ஆகாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலான்னாலும் கூட ஓகே. நான் மனசை கட்டுப்படுத்திட்டு நான் உன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கேன் சத்யா. ஆனால் நீ உடனே சொல்லணும், எந்த அவசியமே இல்லை சத்யா, யோசிச்சு சொல்லு. இல்லை சீனியர், என்னால் கண்டிப்பாக உங்கள் காதலை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா வீட்டில் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல சீனியர். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் சீனியர், அதுதான் பெஸ்ட். இட்ஸ் ஓகே சத்யா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உனக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் சத்யா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சீனியர், அதுதான் நல்லது கூட. ஓகே சத்யா, இப்போ நான் கிளம்புறேன். ஷாம், வித்யா, அப்புறம் வினய், கமலி வந்தா நீ சொல்லிட்டுறியா? எனக்கு வேலை இருக்குது, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. சரிங்க சீனியர். சீனியர், சொல்லு சத்யா. என்ன பயந்துட்டீங்களா? சும்மா ஃபன் ஃபன். என்னது ஃபன்னா? ஆமாம். என்ன சத்யா சொல்கிற? ஆமாம் சீனியர், இன்னைக்கு நான் உங்களை பார்த்தனோ, இன்னைக்கு கார்த்திக்கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி அவங்கிட்ட நீங்கள் பேசுனீங்களோ, அப்பத்துல இருந்து உங்களை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் எங்களுக்காக பண்ணது, வித்யாக்காக பண்ணது, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது, மற்ற பொண்ணோட சேஃப்டி நீங்கள் பெருசாக பேசுறது, இது எல்லாமே பார்க்க 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 எனக்கும் என்ன அறியாமலே நீங்கள் எனக்குள்ளே வந்துட்டீங்க. அதுதான் உண்மை. இதை நானே சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டு நான் சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் சீனியர். நீங்கள் சொன்னதை தான் நானும் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன். ஐம் இன் லவ் வித் யூ கௌதம். ஏய், என்ன மறுபடியும் சொல்லு. மறுபடியெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு தடவை தான் சொல்ல முடியும். போங்க. ப்ளீஸ் திரும்ப சொல்லு ஒரு தடவை எனக்காக சத்யா, ப்ளீஸ். நோ சீனியர், போதும். நான் ஒன் டைம் சொல்லிட்டேன்ல, அதுவே போதும், போங்க. ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ கௌதம் மறுபடியும் சொல்லுமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். சரி, நீங்கள் இவ்வளோ கெஞ்சுறதுனால ஒரே ஒரு டைம் சொல்கிறேன், ஓகேவா?
சொல்லுமா சொல்லுமா ஒரே ஒரு டைம் சொல்லுமா. ஐ லவ் யூ கௌதம். என்னோடு வாழ பிறந்தவளே என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே. கௌதம். லவ் யூ டூடா. உன்னோடு இருக்கும் என் உயிரே உன் சுவாசமூச்சில் இனி நானே. உன்னருகில் நான் இருக்க என்னருகில் நீ இருக்க அக்கம் பக்கம் வேறு எதுவும் தேவையில்லையே.